ஹே காய்ஸ் வெல்கம் டு பிஏ இன் ஆக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி பிவட் டேபிளில் ஃபில்டரிங் பண்ணலான்ட்டு. ஸோ இவ்வளோ நாளாக நாங்கள் பிவட்டை பார்த்தின வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துக்கொண்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பிவட்டில் எப்படி ஷோட் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். ஸோ திஸ் டைம் வந்து பிவட்டில் எப்படி ஃபில்டரிங் பண்ணலான்னு பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஸோ யா ஜஸ்ட் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி இதுக்கு முதல் போட்ட எந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டி மேலே கார்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. யா ஸோ இந்த வீடியோவில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அதே சேல்ஸ் டேட்டா தான் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாகவே எக்ஸல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒரு பிவட் எப்படி நார்மலாக ஒரு டேபிளுக்கு ஃபில்டரிங் பண்ணலாம்னு. இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது நம்பர்ஸ்னால் நம்பர் ஃபில்டர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் வரும். ஸோ இன் பிவட்டில் வந்து இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா லேபிள் ஃபில்டர்ஸ் அண்ட் வேல்யூ ஃபில்டர்ஸ்னு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து மல்டி லேபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த ப்ராடக்ட் நேம் அண்ட் ஆல்சோ த கண்ட்ரி நேம். ஸோ நான் இப்போ இந்த ப்ராடக்ட் நேமை கிளிக் பண்ணி இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல காட்டுற ஃபுல்லாமே அந்த ப்ராடக்ட் சம்மந்தமான நேம்ஸ் தான் காட்டிக்கிட்டு இருக்கும். யா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த 3 ப்ராடக்ட்டை மட்டும் தான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த 3 ப்ராடக்ட் மட்டும் தான் எனக்கு காட்டும். அண்ட் இதே நான் வந்து இந்த கண்ட்ரிக்கு மேலே வச்சு இந்த ஃபில்டர் கிளிக் பண்ணால் ஒன்லி இந்த கண்ட்ரி மட்டும் தான் காட்டும். ஸோ இதுதான் பிவட்டில் இருக்க ஸ்லைட் ஆன டிஃப்ரென்ஸ். அண்ட் இல்லையே போய் நான் இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணேன்னா ஸோ இல்லை இந்தியா மட்டும் தான் காட்டும் எந்தெந்த ப்ராடக்ட் இந்தியாவில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்ட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டரான ட்ராப் டவுன் இருக்குது. பட் இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ட்ராப் டவுன் இல்லை. ஸோ இது கொஞ்சம் பிட் வியர்ட். ஸோ இதுக்கு அடுத்த ரோஸ், அதாவது இந்த எட செல்லுக்கு அடுத்த செல்லில் வந்து நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் க்ராஸ் சேல்ஸுக்கு ஃபில்டர் அப்ளை ஆயிரும். ஸோ இங்கே வச்சு நீங்கள் ஃபில்டர்ஸை பார்த்துக்கலாம். அண்ட் நம்பர் ஃபில்டரில் போயிட்டு கிரேட்டர் தேன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபில்டர் யூஸ் ஆகும். ஸோ இங்கே கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, எனக்கு இந்த கண்ட்ரி ஃபில்டர்ஸ்லேயே டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸுக்குள்ளே ஸோ இந்த ஃபில்டர் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கேயே ஃபில்டர்ஸ்குள்ளே போனீங்கன்னா வேல்யூ அண்ட் லேபிள் இருக்குது. ஸோ வேல்யூ ஃபில்டர்ஸ்குள்ளே எனக்கு எண்ட்ஸ் வித், அதாவது கடைசி எண்டாவது வந்து டிஓஎன்னு முடிகிற மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த டிஓஎன்னில் முடிகிற எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ஃபில்டர் ஆகிட்டு. அதே மாதிரி இதை கிளியர் பண்ணிவிட்டு கண்ட்ரிஸில் போயிட்டு அகெயின் லேபிள் ஃபில்டர்ஸ் ஸ்டார்ட் பிகின்ஸ் வித் இதில் போயிட்டு யுனைடெட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் இருக்க எல்லா ப்ரிஃபிக்ஸில் இருக்க எல்லா ப்ராடக்ட் எல்லா கண்ட்ரியுமே எனக்கு காட்டும். ஸோ இதுதான் பேசிக்கான ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸ் பிவட்டில். ஸோ கொஞ்சம் மோராக இன்டெப்த்தாக போகலான்னா ஸோ இதை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி இந்த கண்ட்ரியை வந்து கொலம்ஸாக மாற்றுறேன். அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளே டேட்டை கொண்டு வரேன். இயர் இருக்கட்டும், குவார்டர் தேவையில்லை, மந்த் அண்ட் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இயர் வைஸ் ஒரு மந்த் வைஸான ஒரு அனாலிசிஸ் டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த செப்டம்பரை கிளிக் பண்ணி இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணேன்னா டேட் ஃபில்டர்ஸ்னு வருது. டேட் ஃபில்டர்ஸ் வந்து இந்த வேல்யூ அண்ட் லேபிள் ஃபில்டர்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் வீக், திஸ் வீக் அண்ட் ஒரு சர்டன் பீரியட், எனக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கான அந்த டேட்டா வேணும்னா நாங்கள் பிட்வீனை கொடுத்து இப்போ எந்த பர்டிகுலர் டேட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணால் அந்த டேட்ஸ்குள்ளே இருக்க அந்த டேட்டா மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே செப்டம்பர் ஓகே, இந்த இடத்துல January 1st
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2018 செப்டம்பர்லேருந்து 2019 ஜன் மட்டும் இருக்கான டேட்டா மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு வகையான சொல்கிறது ஒரு ஃபில்டரிங். ஸோ என்னென்னா அந்த வேல்யூ லேபிள் அண்ட் டேட்டுக்கான டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபைலும் ஒரு எக்ஸசைஸ் ஃபைலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கொடுத்து நீங்களும் அந்த அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்டர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் கிளியர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஸோ இப்படி ஒரு பேசிக்கான டேபிள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கண்ட்ரியை வச்சு ஃபில்டர் பண்ணி அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது ஒரு யூஸ்வலாக அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு ஒரு ஒரு பேசிக்கான பிவட். இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது ஈச் கண்ட்ரி, அதாவது இந்த கண்ட்ரி ஒவ்வொன்றுக்குமே செப்பரேட்டான ஒரு இது வேணும், செப்பரேட்டான டேப்ஸில் போட்டு வேணும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு கண்ட்ரி ஷார்ட் பண்ணி தென் அதுக்கான டேட்டா கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். பட் பிவட்டில் அப்படி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பிவட்டில் போனீங்கன்னா பிவட் டேபிள் அனாலிசிஸ்க்குள்ளே இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த கண்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டருக்கு எல்லா கண்ட்ரியோட டேட்டாவுமே ஒரு பிவட் ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ நான் அதை அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அகெயின் நான் இங்கே இடத்துல கண்ட்ரியை வந்து ரோஸ்குள்ளே போடுறேன். ஸோ இந்த இடத்துல போய் நான் லேபிள் ஃபில்டர்ஸில் பிகின்ஸ் வித் இந்த கண்ட்ரி லேபிளில் வந்து பிகின்ஸ் வித் வந்து யுனைடெட்னு வேணும். அட் த சேம் டைம் இது எல்லாம் இந்த வேல்யூவில் எது ஐ மீன் ஒரு 3 மில்லியனுக்கு மேலே இருக்க மாதிரி ஒரு அமௌண்ட் தான் எனக்கு வேணும். ஸோ அகைன் நான் வேல்யூ ஃபில்டரில் போயிட்டு கிரேட்டர் தேன் இந்த டோட்டல் க்ராஸ் சேல்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 3 மில்லியன் கொடுத்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஃபில்டர் ஆகிருக்காது. ஏன்னா என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து மல்டிபிள் ஃபில்டர்ஸ் வந்து ஒரே டைமில் அப்ளை பண்ண இயலாது இன் பிவட். ஸோ நான் அகைன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அகைன் இந்த பிவட் அனாலிசிஸில் போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் அண்ட் ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல போனீங்கன்னா அலோவ் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் பர் ஃபீல்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுன்னா நான் இப்போ வந்து பிகின்ஸ் வித் யுனைடெட். ஃபஸ்ட்டாக கண்ட்ரியை செலக்ட் பண்ணணும். அப்புறம் பிகின்ஸ் வித் யுனைடெட் அண்ட் ஆல்சோ வேல்யூ ஃபில்டரில் வந்து கிரேட்டர் தென் 3 மில்லியன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த 3000 இந்த இடத்துல 2 ஃபில்டருமே அப்ளை ஆயிருக்கு. பிகாஸ் நாங்கள் அந்த ஆப்ஷனில் போயிட்டு அதை எனேபிள் பண்ணதால். அண்ட் நீங்கள் இந்த வேல்யூ ஃபில்டருக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்குது. ஸோ அகெயின் நான் இதெல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல அகெயின் வேல்யூ ஃபில்டர் போயிட்டு நான் டாப் 10 கொடுத்தேன்னா, அதாவது டாப் டோட்டல் க்ராஸ் சேல்ஸில் எனக்கு டாப் 10 டேட்டா வேணும்னு கிளிக் பண்ணேன்னா அந்த பெர் ப்ராடக்டில் வந்து டாப் 10 காட்டும். பட் இந்த இடத்துல எங்கிட்ட 10 என்ன சொல்லு 10 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் டாப் 3 செலக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு ஓகே பண்ணோம்னா இந்த இடத்துல அந்த டாப் 3 ப்ராடக்ட்ஸ் வரும், எங்களுக்கு என்னென்ன சேல்ஸ் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அகெயின் இந்த வேல்யூவில் போயிட்டு நாங்கள் என்ன சொல்கிறது இந்த கண்ட்ரியை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப் 3 ப்ராடக்ட்ஸ் எதுன்னு நமக்கு தெரியும். இந்த 3 ப்ராடக்ட்டுமே டாப் 3யாக சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நாங்கள் டாப் 3 மட்டும் இல்லாமல் பாட்டம் 3யும் பார்க்கலாம். அதாவது கடைசியாக எது லீஸ்ட்டாக சேல்ஸ் ஆகிருக்குன்ட்டு.
ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் லீஸாக சேல்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு நாங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபில்டரிங் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.